அம்மா நீங்க எல்லாரும் கார்ல வந்துருங்க, நான் பைக்ல வந்துடுறேன். சரிப்பா சரவணா. அப்பா சரவணா, மஞ்சுவையும் உன் கூட பைக்ல கூட்டிட்டு வந்திருப்பா. ஏன் பாட்டி, கார்ல தான் இடம் இருக்கே. அது இல்லப்பா, அவளுக்கு இந்த கார்லலாம் வந்தா ஒத்துக்காதுப்பா, அவளுக்கு வாந்தி வரும். அதான் பைக்லன்னா அவளுக்கு தெரிஞ்சுக்காது. நீ உன் கூட பைக்லயே கூட்டிட்டு வந்துடுறேன்ப்பா. என்னம்மா இது? அப்பா சரவணா, கோவப்பட்டு எதுவும் சொல்லிடாதப்பா. நம்ம சத்தியா சோனி போல நினைச்சுக்கிட்டு அந்த பிள்ளைய கொஞ்சம் கூட்டிட்டு வந்திருப்பா. என்னம்மா? என்னப்பா சரவணா, அவளை பைக்ல கூட்டிட்டு வந்துருவீல்ல? சரி, வா மஞ்சு. பாட்டி சூப்பர் பாட்டி. போ போ. சரி பாட்டி. என்னப்பா சரவணா, கீர்த்தியை இன்னும் காணல, போன் பண்ணியா? அத இப்பதாம்மா கூப்பிட்டேன், அவ வீட்ல இருந்து கிளம்பிட்டேன்னு சொன்னா, இப்ப வந்துருவாம்மா. சரிப்பா, வரட்டும் வரட்டும். லட்சுமி, அந்த பிள்ளை வரட்டும். அது வரைக்கும் இங்க வெளியில கால் வலிக்க நிக்கணும்னு நமக்கு என்ன நேர்த்தி கடனா? வா உள்ள போய் உட்காருவோம். அது அப்பா சரவணா, பாட்டிக்கு பாவம் ரொம்ப நேரம் நிக்க முடியாதுல்லப்பா, அதனாலதான். சரி, நாங்க உள்ள போய் உட்காந்துருக்கோம்ப்பா, நீங்க நின்று கீர்த்திய கூட்டிட்டு வா, சரியா? சரிம்மா. ஏண்டி, நீ எங்கடி என் பின்னாலேயே வர? என்ன பாட்டி, நீங்க தானே உள்ள போய் உட்காரலாம். நீங்க ஐயோ, விவரம் புரியாதவளே. நாங்க உள்ள போய் உட்கார்றோம்னா சரவண வெளியே தானே நிக்கிறான், நீ அவன் கூட போய் நில்லு. அது இது நீ எதையாவது பேச்சு கொடு, சரியா? ஓ அப்படியா பாட்டி? ஆமாம்டி, எப்பெல்லாம் உனக்கு சரவணன் கூட தனியா பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைக்குதோ அதையெல்லாம் விட்டுறப்படாது. அவன் கூட அது இதுன்னு எதையாவது சொல்லி மாமா மாமான்னு சிரிச்சு சிரிச்சு பேசிக்கிட்டே இருக்கணும், புரிஞ்சுதா? எப்பேற்பட்ட பையனா இருந்தாலும் ஒரு அழகான பொண்ணு அடிக்கடி வந்து வந்து பேசிக்கிட்டே இருந்துச்சுன்னா பேச பேச பிடிச்சு போகும், புரிஞ்சுதா? சரி பாட்டி. சரி சரி, அந்த பிள்ளை வர்றதுக்குள்ள எப்படியாவது அவன்கிட்ட அது இதுன்னு பேசி அவன் மனசை மாற்ற முடியுமான்னு பாரு, புரிஞ்சுதா? நான் லட்சுமியை கூட்டிக்கிட்டு உள்ள போய் உக்காடுறேன். சரி பாட்டி. மாமா. என்ன மஞ்சு? மாமா, சின்ன வயசுல நம்ம ஒன்னாதான் விளையாடிக்கிட்டு இருப்போம், உங்களுக்கு ஞாபகம் இருக்கா மாமா? எனக்கு எதுவும் ஞாபகம் இல்லை மஞ்சு. ஐயோ மாமா, எனக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கு. நீங்க சின்ன வயசா இருக்கும்போது என் பாவாடையை பிடிச்சுக்கிட்டு மஞ்சு மஞ்சுன்னு என்னையே சுத்தி சுத்தி வருவீங்க, தெரியுமா? இங்க பாரு மஞ்சு, பழைய கதையெல்லாம் எதுவும் இப்ப பேசிக்கிட்டு இருக்காத. அதெல்லாம் இப்ப எதுக்கு என்கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்க? போ, உள்ள போய் அம்மா கூடயும் பாட்டி கூடயும் போய் இரு, போ. அது இல்ல மாமா, இங்க பாவம் நீங்க தனியா நின்னுக்கிட்டு இருக்கீங்க, அதான் உங்களுக்கு போர் அடிக்குமேன்னு. அதெல்லாம் ஒன்னும் தேவையில்ல மஞ்சு. ஏங்க? கீர்த்தி, வந்துட்டியா கீர்த்தி? ஆமாங்க, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுங்க. அதெல்லாம் பரவாயில்ல கீர்த்தி. சரி சரி, வா உள்ள போவோம். சரிங்க. ஓஹோ, இவதான் நம்ம சக்களத்தியா? இவ்வளோ நேரம் என்கிட்ட ஊருன்னு மூஞ்ச வச்சுக்கிட்டு இருந்த மாமா இப்ப அவ வந்ததும் கீர்த்தி கீர்த்தின்னு சிரிச்சு சிரிச்சு பேசிக்கிட்டு போறாரு. இருக்கட்டும் இருக்கட்டும் மாமா, என்னைக்கா இருந்தாலும் நீங்க எனக்கு தான். உங்களை கீர்த்தி கீர்த்தின்னு சொன்ன வாயால மஞ்சு மஞ்சுன்னு என் பின்னாடியே சுத்த வைக்கிறனா இல்லையான்னு பாருங்க. அம்மாடி, முகூர்த்த புடவை காமிமா. ஓகேம்மா. எவ்வளோ ரேட்ல பாக்குறீங்க? விலை ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மடி, கொஞ்சம் நல்லதாவே பார்த்து எடுத்து போடுமா. சரிங்கம்மா. இங்க பாருங்கம்மா, இதுல ஏதாவது பிடிச்சிருந்தா சொல்லுங்க, இல்லைன்னா இன்னும் வேற எடுத்து போடுறேன். இதுல கலர் ஒன்றும் அவ்வளோ எடுப்பா இருக்க மாதிரி தெரியலையே மடி, கொஞ்சம் வேற நல்ல கலர் இருந்தா எடுத்து போடுமடி. கல்யாண பொண்ணு இருக்காங்களா? அவங்க இருந்தா உங்களுக்கு மேட்சிங்கான கலர்ல எடுத்து போடுவேன். இவ தான் கல்யாண பொண்ணு. அம்மா, அதுதான் இவளுக்கு பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறல்ல, அவதான் கல்யாண பொண்ணு. மேடம், அந்த சுடிதார் போட்டிருக்கவங்க தான் கல்யாண பொண்ணு. அவங்களுக்கு மேட்சிங்கா புடவை எடுத்து போடுங்க. ஓகே சார். அம்மாடி, இந்த புடவை உனக்கு நல்லா எடுப்பா இருக்குமா? இது உனக்கு பிடிச்சிருக்கா மடி?
பிடிச்சிருக்கத்த. அப்புறம் அந்த ரிசப்ஷனுக்கு எடுத்த ட்ரெஸ் உனக்கு பிடிச்சிருக்குல்லம்மா? பிடிச்சிருக்கத்த. இங்க பாருமடி, பிடிக்கலனாலும் சொல்லு, நம்ம வேற மாத்தி எடுத்துக்கலாம், சரியா? இல்ல இல்லத்த, எனக்கு பிடிச்சிருக்கத்த. சரி சரி மடி. அம்மாடி, அம்மா சொன்னது எதுவும் மனசுல வச்சுக்காதம்மா, அவங்க ஏதோ தெரியாம சொல்லிட்டாங்க. இல்லத்த, அதெல்லாம் நான் அப்பவே மறந்துட்டேன், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லத்த. சரி மடி. அப்பா சரவணா, கீர்த்திக்குள்ளதெல்லாம் எடுத்தாச்சு இல்லப்பா, இனி நம்ம எல்லாருக்கும் எடுக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆயிடும். அது வரைக்கும் கீர்த்தி பாவை நிக்க வேணாம் பத்தியா? அதனால கீர்த்தி கொண்டு போய் வீட்டுல விட்டுட்டு வந்திருப்பா, அதுக்குள்ள நாங்க எல்லாத்துக்கும் துணியெல்லாம் எடுத்து வைக்கிறோம். சரிம்மா. ஹே கீர்த்தி, ஏன் இப்படி அப்செட்டா இருக்க? இல்லையே, நான் நல்லா தானே இருக்கேன். இல்லையே, முகம் ஒரு சைடா வாடி போன மாதிரி இருக்கே. ஹே, பாட்டி சொன்னதையே நினைச்சுக்கிட்டு இருக்கியா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. சரி சரி, அதை விடு. இப்ப நம்ம எங்க போறோம்னு சொல்லு. என்ன கொண்டு போய் என் வீட்டில் விட போறீங்க? அதுக்கு முன்னாடி நம்ம ஸ்பெஷலான ஒரு இடத்துக்கு போறோம். ஸ்பெஷலான இடமா? எங்கங்க? மேடமோட மூட் அவுட் ஆயிடுச்சுல்ல, அதனால மேடமை கூல் பண்றதுக்கு போய் ஜாலியா ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு போலாம், சரியா? நிஜமாவா? ஆமா, எப்படியோ இங்க இவங்க எல்லாருக்கும் ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆயிரும். அதுக்குள்ள நம்ம போய் ஐஸ்கிரீம் எல்லாம் சாப்பிட்டு பொறுமையா ஒரு ரவுண்ட் எல்லாம் அடிச்சு உன்னை கொண்டு போய் வீட்டுல விட்டுட்டு நான் வர்றதுக்கு சரியா இருக்கும். சரிங்க. விடக்கூடாது. அம்மா, நான் கீர்த்தியை கொண்டு போய் வீட்டுல விட்டுட்டு வந்துடுறேம்மா. சரிப்பா சரவணா, பார்த்து பத்திரமா கூட்டிட்டு போய் விட்டுட்டு வந்திருப்பா. லட்சுமி. என்னம்மா? சரவணன் அந்த பிள்ளைய கொண்டு போய் வீட்டுல விட போறான். ஆமாம்மா, நம்ம எல்லாருக்கும் துணியெல்லாம் எடுக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும்லம்மா, அதான் சரி அவ்வளவு நேரத்துக்கு அந்த பிள்ளை எதுக்கு நிக்கணும்னு தான் சரவணன் கிட்ட வீட்டுல கொண்டு போய் விட்டுட்டு வான்னு சொன்னேன். சரி, அதுக்குன்னு கல்யாணத்துக்கு முன்னால இப்படி ஒண்ணா பைக்ல அனுப்பி வைக்கிறது நல்லாவா இருக்கு? அதனால என்னம்மா, நம்ம தானே அனுப்பி வைக்கிறோம். நம்ம தான் அனுப்பி வைக்கிறோம்னு நமக்கு தெரியும் லட்சுமி, பாக்குறவங்களுக்கு தெரியுமா? கல்யாணத்துக்கு முதல்ல இந்த பிள்ளைங்க இப்படி ஊரை சுத்திட்டு இருக்குதுங்கன்னு நினைப்பாங்களா மாட்டாங்களா? அது நம்ம பிள்ளைங்களுக்கு தானே கெட்ட பேரு. அது இல்லம்மா, இங்க பாரு லட்சுமி, கல்யாணத்துக்கு இன்னும் 20 நாள் தானே இருக்கு. அதுக்குள்ள என்ன, கல்யாணம் முடிஞ்சு ஒன்னு எங்க வேணா போகட்டும் வரட்டும், யாரு கேட்க போறா? கல்யாணத்துக்கு முதல்ல இந்த மாதிரி எல்லாம் போறது நல்லா இல்ல சொல்லிட்டேன். அந்த பிள்ளை வரும்போது ஆட்டோல தானே வந்துச்சு, அதே போல ஒரு ஆட்டோ பிடிச்சு அனுப்பி வைக்க சொல்லு. வேணுங்க, அமைதியா இருங்க. என்னம்மா அதெல்லாம்? அவங்க பேசுறது உங்களுக்கே சரியா தோணுதாம்மா? ரொம்ப ஓவரா போறாங்கம்மா. அப்பா சரவணா, எனக்கு புரியுதுப்பா, ஆனா நீ கோவப்பட்டு எதுவும் சொல்லிடாதப்பா. பாட்டி ரொம்ப வருஷம் கழிச்சு இப்பதானப்பா நம்ம கூட வந்திருக்கிறாங்க. இப்ப நம்ம ஏதாவது சொன்னோம்னா அப்புறம் பெரிய பிரச்சனையாய் போகும்பா. எதுக்குப்பா வம்பு? கொஞ்சம் பொறுமையா இருப்போம்ப்பா. மா, எப்படிமா பொறுமையா இருக்கிறது? அவங்க என்னெல்லாம் பேசுறாங்கன்னு பாத்தீங்கல்லம்மா. சரிப்பா விடுப்பா, கல்யாணத்துக்கு இன்னும் 20 நாள் தானப்பா இருக்கு, அது முடிஞ்சா யாரு என்ன பேச முடியும் சொல்லு? அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருப்பா. ஆமாங்க, நீங்க கோவப்படாதீங்க, நான் ஆட்டோ பிடிச்சு வீட்டுக்கு போய்க்கிறேங்க. அப்பா சரவணா, கீர்த்தியே ஒரு ஆட்டோ பிடிச்சு அமுச்சு வைப்பா, தேவையில்லாத பிரச்சனை வேணாம்ப்பா, எல்லாம் வீட்டுக்கு போய் பேசிக்கிடலாம்ப்பா. மா, இப்ப நீங்க சொல்றதுனால நான் அமைதியா இருக்கேம்மா, ஆனா என் பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு, அது உங்களுக்கே தெரியும். வா கீர்த்தி, போலாம். ஐயோ முருகா, என் பிள்ளைங்க கல்யாணம் நல்லபடியா எந்த பிரச்சனையும் இல்லாம நடத்தி கொடுப்பா. வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நேற்றுக்கு நம்ம வீடியோக்கு யாரெல்லாம் கமெண்ட்ஸ் போட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஐயப்பன் வித் கௌஷிக் சேனல், கவிதை நிலா, ரமேஷ், சக்தி கவர் சாங்ஸ், சங்கரி, அஸ்விதா வெண்மதி, ஜிஎன்ஜே ஸ்டோரிஸ், சரண்யா, சுஜாதா சுஜா, அஸ்பியா இர்ஃபான், சஞ்சனா முருகன், ரிஹன்னா அண்ட் லதா, ஹன்ஷினி அனந்தராஜ், கார்த்திக், பண்ணைத்தோட்டம் சரவணன், செல்வி, சரண்யா முருகன் திருநெல்வேலி,
பாடிப்பட்டி அம்மா சமையல், பிரியா, விஜயஜோதி, திருநெல்வேலி கார்ட்டூன், குக் வித் சித்ரா சமையல், தமிழ்ச்செல்வம், தமிழ் உலகம், சதீஷ் ஃபேமிலி, முரளி, ஹரி, பவி. கமெண்ட்ஸ் போட்ட எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. யார் பேராவது நான் சொல்லாமல் விட்டுருந்தேன்னா அடுத்த வீடியோவில் வரும், மறக்காமல் பாருங்கள். தொடர்ந்து நம்ம வீடியோ பாருங்கள், கமெண்ட்ஸ் போடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். புதுசாக நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் பேர் ஊரை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.